அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழின் ஐவகை இலக்கணத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி யாப்பிலக்கணம். யாப்பு வாழ்க்கைக்கும் சரி, ஒரு மொழிக்கும் சரி, ஒரு உருவாக்கத்தினுடைய அடிப்படையாக அமையக்கூடியது இந்த யாப்பு. வாழ்க்கையில் எதிர்கால தலைமுறையினருக்கு பின்பற்ற வேண்டியவை எவை, அதில் அடிப்படையானவை எவை என்றெல்லாம் பகுத்து சொல்லி ஒரு பண்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு நாம் எப்படி கருத்துக்களால் கட்டமைக்கிறோமோ அது போன்று ஒரு பாடலை, ஒரு இலக்கியத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய இலக்கணம் யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதன்மையான முழுமையான ஒரு நூல் யாப்பருங்கல காரிகை என்பது யாப்பிற்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு நூல். அமிர்த சாகரர் என்பவரால் கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 11ஆம் நூற்றாண்டின் துவக்கம் உடைய காலம் பற்றி இருவேறு கருத்துக்கள் உண்டு. சில ஆசிரியர்கள் 10ஆம் நூற்றாண்டு என்றும் சிலர் 11ஆம் நூற்றாண்டு என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் பரவலாக 11ஆம் நூற்றாண்டு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சமண சமயம் சார்ந்த நூலாக சொல்லப்படுவது இந்த யாப்பருங்கல காரிகை என்கிற ஒரு நூல். இது ஒரு செய்யுள் இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு நூல், நாம் அறிந்ததே. யாப்பு கூட்டல் அருங்கலம், யாப்பருங்கலம் கூட்டல் காரிகை, யாப்பு அருங்கலம் காரிகை, இதை சேர்த்து நாம யாப்பருங்கல காரிகை என்று நாம சொல்றோம். யாப்பருங்கலம் என்கிற நூல் தான் முதல்ல எழுதப்பட்டது. அந்த நூலுக்கு துணை நூலாக எழுதப்பட்டது யாப்பருங்கல காரிகை. யாப்பருங்கலம் என்கிற நூலுக்கு துணை நூலாக எழுதப்பட்டது யாப்பருங்கல காரிகை. யாப்பு யாத்தல், யாத்தல் என்றாலே கட்டுதல், உருவாக்குதல் என்கிற பொருள்படும். யாப்பு என்றால் கட்டுதல், உருவாக்குதல் என்கிற பொருள். அருங்கலம் என்றால் அணிகலன், சிலர் கப்பல் என்றும் சொல்லுவாங்க. இங்கு காரிகை என்பது பெண், காரிகை பெண். கட்டளை கலித்துறை, கட்டளை கலித்துறை என்கிற யாப்பில் பாடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த யாப்பருங்கல காரிகை. இது பா வகையால் பெயர் பெற்ற நூல், பா வகையால் பெயர் பெற்ற நூல் யாப்பருங்கல காரிகை என்பது. காரிகை என்றால் பெண் என்று பார்த்தோம். இங்கே ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடக்கூடிய வகையில் அமைந்த நூல் இது. இந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடுவதைத்தான் மகடுவு முன்னிலை என்று சொல்லுவாங்க. பெண்ணை
முன்னிறுத்தி பாடும் மகடுவு முன்னிலையில் அமைந்த நூல் இந்த யாப்பிருங்கல காரிகை என்பது. இந்த நூலில் 3 இயல்கள் உள்ளன. 3 இயல்கள், 44 கட்டளை கலித்துறை பாக்கள். இந்த 3 இயல்கள், 44 கட்டளை கலித்துறை பாக்கள். தற்சிறப்பு பாயிரம் 1, அவையடக்கம் 2, இது கூடுதலா இருக்கு. அந்த 3 பகுப்புகளை எழுதிக்கோங்க. 1 உறுப்பியல் 20 காரிகைகள், 2 செய்யுளியல் 15 காரிகைகள், 3 ஒழுபியல் 9 காரிகைகள். ஆக யாப்பெருங்கலம் என்பது 3 இயல்களாக பகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நூலுக்குள்ளாக 44 பாக்கள், கட்டளை கலித்துறை யாப்பில் பாடப்பட்ட 44 பாடல்கள் உள்ளன. இந்த 44 பாக்களை காரிகைகள் என்கிற பெயரிலும் சொல்லலாம். காரிகை, உறுப்பியல் 20 காரிகை, செய்யுளியல் 15 காரிகை, ஒழுபியல் 9 காரிகைகள். ஆக மொத்தம் 44 காரிகைகளை கொண்டது யாப்பெருங்கலம் என்கிற, யாப்பெருங்கல காரிகை என்கிற ஒரு நூல். இந்த நூலுக்கு குணசாகரர் என்பவர் உரை எழுதியிருக்கிறார். இந்த நூலை யாத்தவர் அமிர்த சாகரர். இந்த நூலின் உரையாசிரியர் குணசாகரர். ஒவ்வொரு இயலோட இறுதியிலும் அந்த இயல் காரிகைகளின் முதல் சீர்களை தொடுத்து அமைக்கப்பட்ட காரிகை ஒன்று இருக்கிறது. அதே போன்று நினைப்பு காரிகை என்கிற வகையில் 15 உண்டு. 15 உண்டு. யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை என்கிற இரு நூல்களையுமே எழுதியவர் அமிர்த சாகரர். அமிர்த சாகரர். சாகரம் என்றால் கடல் என்று பொருள். சாகரம் என்றால் கடல். அமிர்த சாகரர் என்றால் அமுத கடல் என்கிற பொருள். சமயம் சமணம். காலம் கிபி 10 அல்லது 11 என்கிற 2 வகைகளில் சொல்லப்படுகிறது. ரெண்டையுமே கருத்துல ஒரு நிமிஷம். அமிர்த சாகரர் காலம் கிபி 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு.
யாப்பிரங்கல காரிகை பாடியதற்காக அமிர்த சாகரர் குளத்தூர் என்கிற ஊரை பரிசாக பெற்றார். இந்த செய்தியை நீடூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. யாப்பெருங்கல காரிகை பாடியதற்காக அமிர்த சாகரர் குளத்தூர் என்கிற ஊரை பரிசாக பெற்றார் என்று குறிப்பிடும் கல்வெட்டு நீடூர் கல்வெட்டு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த யாப்பெருங்கல காரிகையின் உரையாசிரியர் குணசாகர். இவர் அமிர்த சாகரின் ஆசிரியர். தன்னுடைய ஆசிரியரே தன் நூலுக்கு உரை எழுதும் பேறு பெற்றவர் அமிர்த சாகரர் அவர்கள். குணசாகரர் என்றால் குணக்கடல் என்று பொருள். குணதிசை என்றால் கிழக்கு திசை, குடதிசை என்றால் மேற்கு திசை. ஆக குணசாகரர் என்பதன் பொருள் குணக்கடல் என்பது. வழிபடு கடவுளை வணங்குவதோடு நூலில் இன்ன பொருளை கூறுகிறேன் என்று சொல்லுவதுதான் தற்சிறப்பு பாயிரம். தற்சிறப்பு பாயிரம் என்பது தற்சிறப்பு பாயிரம் என்பது பவனந்தியார் கூற்றுப்படி 11 வகை சிறப்பு பொருளை, சிறப்பு பாயிரம் என்று 11 வகை சிறப்பு பொருளை குறிப்பிடுவது. அதுல தற்சிறப்பு பாயிரம், பாயிரம் மொத்தம் 3 வகையா சொல்லுவாங்க. ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம், மூன்றாவது தற்சிறப்பு பாயிரம். எல்லா நூலுக்கும் பொதுவாக அமைவது பொது பாயிரம், ஒரு குறிப்பிட்ட நூலுக்கே உரித்தாகி அமைவது சிறப்பு பாயிரம். அதுல தற்சிறப்பு பாயிரம் என்பது என்ன அப்படின்னா, தன்னுடைய நூலுக்கு அந்த ஆசிரியரே எழுதுவது தற்சிறப்பு பாயிரம். ஒரு நூலுக்கு நூலை இயற்றிய ஆசிரியரே எழுதுவது தற்சிறப்பு பாயிரம், தானே எழுதும் சிறப்பு பாயிரம். அதைத்தான் வழிபடு கடவுளை வணங்குவதோடு நூலில் இன்ன பொருளை கூறுகிறேன் என்று கூறுவது தற்சிறப்பு பாயிரம். ஆக நூலாசிரியர் தான் படைக்கும் நூலுக்கு தானே எழுதுவது தற்சிறப்பு பாயிரம். நூலாசிரியர் தான் படைக்கும் நூலுக்கு பிறர் எழுதுவது சிறப்பு பாயிரம். அதில் சிறப்பு பாயிரம் எழுதுவதற்கு உரியவர் என்று பவனந்தியார் ஒரு பட்டியலையே சொல்லியிருக்கிறார். நன்னூல்ல நாம பார்க்கலாம். சிறப்பு பாயிரத்தை யாரெல்லாம் பாடலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த கடவுள் வாழ்த்தில் அருக கடவுளை வணங்கி எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை என்கிற இந்த பாவினங்கள் 8ஐயும் எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை என்கிற 6, அதோடு பாவினம் என்கிற 2 சேர்த்து 8 நிலைகள். இந்த 8 நிலைகளையும் நான் எடுத்துரைப்பேன் என்று இந்த நூலை இயற்றிய அமிர்த சாகரர் அவர்களே சொல்லியிருக்கிறார். கட்டளை கலைத்துறைனா என்ன? எழுத்தண்ணி பாடுவது, எழுத்தண்ணி பாடுவது. இதுல நேரசையை முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை பாவுல எழுத்துக்களின் எண்ணிக்கை 64. அதாவது ஒரு அடிக்கு 16 எழுத்துக்கள் இருக்கும். ஒற்று நீக்கி கணக்கு எண்ணி பார்க்கும். ஒற்று நீக்கி என்னன்னு நேரசை முதலாக கொண்ட
கட்டளை கலித்துறை பாவில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 64. ஒரு அடிக்கு 16ன்னா 4 அடி, 4 பைக்கு 40, 4 6 24, 64 எழுத்துக்கள் இருக்கும் நேரசி முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை பாவில். அதுவே நிறையசை முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை, நிறையசை முதலாக கொண்ட கட்டளை கலித்துறையில 68 எழுத்துக்கள் இருக்கும். அதுல ஒரு அடிக்கு 17 எழுத்துக்கள் வரணும். ஒரு அடிக்கு 17 எழுத்துக்கள். ஆக 4 அடி, 4 × 17 68 எழுத்துக்கள். இந்த எண்ணிக்கையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். கட்டளை கலித்துறை பா என்று சொன்னா நேரசியை முதலாக கொண்டு வந்தால் அதில் 64 எழுத்துக்கள் இருக்கும். நிறையசியை முதலாக கொண்டு வந்தால் அதில் 68 எழுத்து இருக்கும். நேரசி முதலாக கொண்ட பாடலில் ஒரு அடிக்கு 16 எழுத்துக்களும், நிறையசி முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை பாவில் ஒரு அடிக்கு 17 எழுத்துக்களும் இருக்கும். இந்த நூலினுடைய பயன், இந்த நூலினுடைய பயன் என்ன என்று சொன்னா யாப்பு ஆராய்தல் என்பதுதான். யாப்பிலக்கணத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது. இந்த யாப்பு, பாட்டு, தூக்கு, தொடர்பு, செய்யுள் இவை ஒரு பொருள் தரக்கூடியன. இவை அனைத்துமே நீங்க எழுதுறதுக்கு போதுமான நேர இடைவெளி கிடைக்குதுங்களா? எழுத முடியுதா? எல்லா செய்திகளையும், எல்லாமே முக்கியமான செய்திகள். எழுத முடியுதுங்களா? சரி. யாப்பு, பாட்டு, தூக்கு, தொடர்பு, செய்யுள் இவை எல்லாமே ஒரு பொருள் குறித்து வரக்கூடியவை. இந்த யாப்பருங்கல காரிகை என்பது காக்கை பாடினியம் என்கிற நூலை பின்பற்றி எழுதப்பட்டது. யாப்பருங்கல காரிகை என்பது காக்கை பாடினியத்தை பின்பற்றி எழுதப்பட்டது. யாப்பருங்கல காரிகை ஆக 3 இயல்கள். இந்த நூலுக்கு யாப்பருங்கல விருத்தி என்று ஒரு நபர் உரை எழுதியிருக்கிறார். யாப்பருங்கல விருத்தி. இதை எழுதியவர் விருத்தி உடையார். விருத்தி உடையார் என்பவர். யாப்பருங்கலம் என்கிற நூலின் புறநடை என்பது, யாப்பருங்கல புறநடை என்று குறிப்பிடுவதும் யாப்பருங்கல காரிகை தான். யாப்பருங்கல காரிகை. யாப்பருங்கல காரிகையை குணசாகரர் உரையுடன் பதிப்பித்தவர். யாப்பருங்கல காரிகையை குணசாகரர் உரையுடன் பதிப்பித்தவர் களத்தூர் வேதகிரி முதலியார். களத்தூர் வேதகிரி முதலியார் அவர்கள். யாப்பு என்றே ஒரு நபர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். யாப்பு என்ற நூலின் ஆசிரியர் சரவண தமிழனார். சரவண தமிழனார்
அவர்கள் யாப்பு என்கிற பெயரிலேயே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த 3 ஏழ்கள் என்று பார்த்தோம். 3 ஏழ்களுக்குள்ளாக நாம பயணம் செய்ய போறோம். இந்த நூலினுடைய மொத்த காரிகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 44 என்று. இதுல மகடவு முன்னிலை பாடப்பட்ட நூல் என்று பார்த்தோம். அந்த வகையில் இந்த 44 காரிகைகள்ல 33 காரிகைகள் மகடவு முன்னிலையில் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 44 33 காரிகைகள் மகடவு முன்னிலையில் இடம்பெற்றுள்ளன. சரி, உறுப்பியல், செய்யுளியல், ஒழுபியல். இதுல அந்த உறுப்பியல் என்பது எதை பற்றியது? சுருக்கத்தை பார்த்துட்டு உள்ளார போயிட்டு விளக்கமா நம்ம பார்க்க இருக்கும். இந்த உறுப்பியல் என்பது செய்யுள் உறுப்புகள் 6 பற்றியது, அவ்வளவுதான். செய்யுள் உறுப்புகள் 6 பற்றியது. செய்யுளியல் என்பது 5 பாவகை, அவற்றினுடைய இனம். 5 பா, அவற்றின் இனம் பற்றியது. ஒழுபியல் இவை தவிர்த்த பிற செய்திகள். இதிலிருந்தும் ஒரு மதிப்பெண் அளவுல வினாக்கள் சில இடம்பெறும். செய்யுள் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இவை பற்றியது உறுப்பியல். செய்யுளியல் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மற்றொன்று மருட்பா. இந்த 5 வகை பா, அவற்றினுடைய இனம் பற்றியது. இவை தவிர்த்த பிற செய்திகள் ஒழுபியலில் கூறப்பட்டுள்ளன. நம்ம உறுப்பியல் என்கிற பகுதிக்குள்ளாக இந்த 6 உறுப்புகள் பற்றிய செய்திகளை பார்க்கலாம். செய்யுளின் உறுப்புகள் மொத்தம் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 உறுப்புகளை கொண்டுதான் ஒரு செய்யுள் கட்டப்படுகிறது. இந்த செய்யுள் கட்டப்படுவதற்கு என்னென்ன உறுப்புகள் அவசியம் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் இலக்கணமாக மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. இதுல எழுத்து என்பது யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்கள் மொத்தம் 3: 1 குறில், 2 நெடில், 3 ஒற்று. குறிலை உயிர்குறில் என்றும் உயிர்மை குறில் என்றும் பார்க்கிறோம். நெடிலை உயிர் நெடில் என்றும் உயிர்மை நெடில் என்றும் பார்க்கிறோம். ஒற்று என்பது மெய்யெழுத்தும் ஆயுதமும். மெய்யெழுத்தும் ஆயுதமும் ஒற்று. ஆக யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகைகள் 3. அதே நேரம் மிக முக்கியமான செய்தி, அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள். ஒரு மதிப்பெண் இந்த MCQ அளவுல வடிவுல பலமுறை கேட்கப்பட்ட வினா. அசைக்கு உறுப்பாகும்
எழுத்துக்கள் 13 நிலைகளை அமிர்தசாகரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். குறில், நெடில், ஆவி, அதான் உயிர். குறில், நெடில், உயிர், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஆயுதம், மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிர்மை, அளபெடை. குறில், நெடில், உயிர், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஆயுதம், மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிர்மை, அளபெடை. இந்த 13ஐயுமே மேல பார்த்த 3ல அடைக்கலாம். குறில், நெடில், ஒற்று என்று 3 நிலைகள் அடைக்கலாம். அதனுடைய விரிவாகத்தான் 13 அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களாக அமிர்தசாகரர் 13ஐ குறிப்பிடுகிறார். இந்த 13ஐயும் நம்ம வரிசையா வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனதுல பதிய வைக்க வேண்டியது அவசியம். முதல்ல இருந்து குறில், நெடில், அப்புறம் உயிர். இது ஒரு 3 தொகுப்பு. அடுத்து குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம். இந்த 3ஐயும் குறுகிய மூ உயிர் என்று சொல்லுவாங்க. குறுகிய மூ உயிர். குற்றியலுகரம், ஐகார குறுக்கம். இந்த 3ஐயும் பிறகு ஆயுதம், மெய், ஒற்றெடுத்து அடுத்து ஒற்றை சொல்லி விடுகிறார். அதோட மெய்க்கு வரார். மெய்ல வல்லினம், மெல்லினம், இடையினம். இது ஒரு தொகுப்பு. இந்த 3ஐயும் மறுவரு மூவினம் என்று குறிப்பிடுவாங்க. மறுவரு மூவினம். இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3ஐயும். சரி. பிறகு உயிர்மை, அளபெடை. உயிர்மை, அளபெடை. இந்த வரிசையில 13 நினைவுல வைத்துக் கொள்ளலாம். முதல் ஒரு தொகுப்புன்னா 3 சேர்ந்து குறில், நெடில், உயிர். அடுத்து ஒரு 3 குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம். அடுத்த 2 ஒற்று 7, 8 ஆயுதம், மெய். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 3 வகை, வல்லினம், மெல்லினம், இடையினம். இறுதியாக உயிர்மை, அளபெடை. சரி. இதுல குறில் என்பது இவையெல்லாம் நமக்கு அடிப்படையான செய்திகள் என்றாலும் ஒரு மீள் பார்வையோடு பயணிக்கிறோம். குற்றெடுத்து 5 இன்றைக்கு கல்லூரியில 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி படிப்புக்கு வருகிற மாணவர்களுக்கு கூட 12 உயிர்ல குறில், நெடில் எத்தனைனா பலருக்கு தெரியல. ஒரு சிலர் நல்லா சொல்றாங்க. இந்த அளவுல இன்னைக்கு கடந்து வராங்க. சரி. ஆ, இ, உ, ஏ, உ என்னும் அப்பால் 5ம் ஓரளவு இசைக்கும் குற்றெடுத்தென்ப அவை மொழி நிறைவு இலவே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். மொழி நிறைவு இலவே என்று. நெட்டெடுத்து 7, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்னும் அப்பால் 7ம் ஈரளவு இசைக்கும் நெட்டெடுத்து என்ப. ஈரளவு 2 அளவு. ஒரு அளவு இசைக்கத்தால் குறில், ஈரளவு இசைத்தால் நெடில். பிறகு உயிரெடுத்து 12 ஆ முதல் அவ் வரைக்கும். 4வது
குற்றியல் லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்று பார்க்கிறோம். இது எல்லாம் எடுத்து சொல்லல சார்பெடுத்துக்கள்ல அங்கு நாம் விரிவாக பார்ப்போம். இங்க யாப்பிலக்கணத்துல மேலோட்டமான செய்தி என்கிற அளவில் பார்க்கிறோம். நிலைமொழி இறுதியில் உகரம் வந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் அந்த நிலைமொழி இறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஈற்று உகரம் என்ன செய்யும்? இகரமா மாறும். நாடு இங்க டு உகரமா இருக்கா? வருமொழி எகரம் வருதுங்களா? ஆக நிலைமொழி உகரம் வருமொழி எகரம் வந்தா இந்த உகரம் இகரமா மாறும். டு டியா மாறி நாடியாது என்று வரும். அது குற்றியல் இகரம். குற்றியல் இகரம். அடுத்து ஐந்தாவது குற்றியல் உகரம். குற்றியல் உகர வகைகளாக 7 குறிப்பிடுகிறது யாப்பிரங்கல காரிகை. நன்னுள்ள குற்றியல் உகரம் எத்தனை வகைங்க? அதுல 6. இந்த வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் யாப்பிரங்கல காரிகையில 7 வகை குற்றியல் உகரங்கள் சொல்லப்படுகின்றன. நெடில் குற்றியல் உகரம், நெடில் ஒற்று குற்றியல் உகரம், குறில் இணை இரு குறில் சேர்ந்து வருவது குறில் இணை குற்றியல் உகரம், குறில் இணை ஒற்று குற்றியல் உகரம், குறில் நெடில் குற்றியல் உகரம், குறில் நெடில் ஒற்று, பிறகு குற்று ஒற்று. குறில் தனித்து சொல்லப்படல, அதனாலதான் இறுதியா வச்சுட்டாங்க. நெடில் தனித்து நெடில் ஒற்று, குறிலிணை குறிலிணை ஒற்று, குறில் நெடில் குறில் நெடில் ஒற்று, பிறகு குற்றொற்று. ஒரு குறில் பிறகு ஒரு ஒற்று எடுத்து. இந்த வகையில 7 குற்றியலுகர வகைகளை யாப்பிரங்கல காரிகை குறிப்பிடுகிறது. ஆறாவது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம். ஐகாரம் ஐ என்பது நெடிலெழுத்து என்பது அறிவோம். ஆ இ என்கிற 2 எழுத்துக்களினுடைய சேர்க்கை தான் ஆ இ ஐ. அதே போல ஆ உ சேர்ந்தது ஔ. இந்த ஐ ஔ என்கிற 2மே ஈரொலிகள் என்று சொல்லுவாங்க. ஈரொலிகள் அல்லது கூட்டொலிகள். கூடுதல் செய்தியாக குறிச்சுக்கலாம். ஈரொலிகள் அல்லது கூட்டொலிகள் என்பன ஐ ஔ. இந்த ஐகாரம் தன்னை குறித்து தனித்து ஒலிக்கிற போது 2 மாத்திரை நெடில் என்பதனால. இது மொழிக்கு முதலில் வருகிற போது 1.5 மாத்திரை. பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட செய்தி. ஐவர் சொல்லோட முதல்ல ஐ வருது. இங்கு இது 1.5 மாத்திரை பெறும். அதுவே ஒரு சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் வருகிற போது 1 மாத்திரை தான். இடையிலும் இறுதியிலும் வருகிற போது 1 மாத்திரை தான். இது ஐகார குறுக்கம். இங்க நாம எப்போதுமே ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்பா தோன்றும் போது அது எளிமையா தெரியும். ஆனா அது மறைகிற போதுதான் அதனுடைய அருமை தெரியும். அந்த வகையில ஒரு செய்தியை நாம் மனதால் உணருவதை விட புறக்கண்களால் பார்க்கும்போது எளிதாகவே தோன்றும். ஆனால் அவ்வளவு விரைவாக அது மறந்துவிடும். ஆனால் மனதால் ஒன்று நினைக்கிற போது அவ்வளவு விரைவா அது மறக்காது. இதை ஏன் நான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறேன்னா, நம்ம காட்சியில ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால காட்சியில அந்த செய்தியெல்லாம் பார்க்கிறோம். பார்க்கும்போது சரி சரி சரின்னு போயிட்டே இருந்துருவோம். ஆனா அதை தாண்டி ஒரு வினாவில் அதை பார்க்கிற போதுதான் நமக்கு அதனுடைய புரிதல் எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதும் புரியும். அதனால சற்று மனதோடும் தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அந்த செய்தியை வெளிப்படுத்துறேன். ரைட்.
ஐகாரம் தனித்து வரும்போது 2 மாத்திரை, மொழிக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வருகிற போது 1 மாத்திரை. ஒரு கூடுதல் செய்தி, அவ் என்பது தன்னை குறித்து தனித்து வரும்போது 2 மாத்திரை, மொழிக்கு முதலில் வருகிற போது அவ் என்பது, இது கூடுதல் செய்தி இந்த இடத்துக்கு. அவ் மொழிக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. அவ் என்பது மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. காரணம், எந்த உயிரெழுத்தும் ஒரு சொல்லினுடைய இடையிலோ இறுதியிலோ வராது, அளபடை தவிர. அளபடை என்கிற ஒரு நிலை தவிர்த்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் உயிரெழுத்து வருவது இல்லை என்கிற அடிப்படையில் ஔகாரம் தனித்து வரும் அல்லது மொழிக்கு முதலில் வரும். இதுதான். 7வது ஆயுதம். ஆயுதத்திற்கு மாத்திரை அரை மாத்திரை. அது குறுகி ஒலிக்கிற போது கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். ஆயுதம் தனித்து வந்தால் அரை மாத்திரை, ஒற்றெடுத்துக்கல அரை மாத்திரை தான். அந்த ஒற்றே குறுக்கமாக வருகிற போது கால் மாத்திரை. ஆயுத குறுக்கத்திற்கு கால் மாத்திரை. இதனுடைய வேறு பெயர்கள் அக்கேனம், முப்பார் புள்ளி, தனிநிலை புள்ளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. அதே போன்று மெய், உடம்பு, உறுப்பு, ஒற்று, புள்ளி இவையெல்லாம் ஒரு பொருள் குறித்து வரக்கூடியன. மெய், உடம்பு, உறுப்பு, ஒற்று, புள்ளி என்பன. ஆயுதத்திற்குரிய வேறு பெயர்கள் தான். அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, முப்பார் புள்ளி. தனிநிலை புள்ளி அல்லது தனிநிலை என்றும் சொல்லப்படுவது உண்டு. அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, முப்பார் புள்ளி. 8வது மெய். மெய்யெழுத்துக்கள் 18 இக்கு முதல் இன் வரைக்கும். 9வது வல்லினம். கசட தப்பர வல்லினம். இவை வல்லின மெய்கள் உயிரோடு சேர்கிற போது வல்லின உயிர்மெய்யா தோற்றம் பெறுகிறது. மெய்கள் மெல்லினம். கஞ்சன ஞமன மெல்லினம். இடையினம். கேரள வழல இடையினம். உயிர்மை எழுத்துக்கள் உயிர் 12ம் மெய் 30ம் சேர்ந்து வரக்கூடிய 216 எழுத்துக்கள். உயிர்மை 216. அளபெடை 2, ஒன்று உயிரளபெடை, மற்றொன்று ஒற்று அளபெடை. ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான ஓசையிலிருந்து மிகுந்தால் அது அளபெடை, ஓசை அளவில் குறைந்தால் அது குறுக்கம். அளவு எடுத்து இயல்பிலிருந்து அதிகமாகி ஒலிப்பது அளபெடை என்றும், இயல்பான அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதை குறுக்கம் என்றும் நாம் குறிப்பிடுறோம். அளவு அளபெடை புழுதம், இது சற்று வித்தியாசமான சொல். புழுதம் என்பது அளபெடையை குறிக்கக்கூடியது. ஒற்றெழுத்துக்களில் அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள். ஒற்றில் அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள்
11 எழுத்துக்கள். ஞ நமன இந்த மெல்லினம் 6 வந்துருச்சு. அடுத்து இடையினத்துல இவ்வு இய்யு இல்லு இல்லு அக்கு. இல்ல 6 6 4 ஒரு 10 அதோட ஆயுதம் ஒன்று சேர்க்கிற போது 11 மெய்கள். ஆயுதமும் மெய்தான். 11 எழுத்துக்கள் ஒற்றளபடையில் வரும். இதுவரைக்கும் நம்ம எழுத்து பற்றி பார்த்திருக்கோம். செயலுக்கு உறுப்பாகும் செயலுக்குரிய உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அந்த எழுத்து என்பது 13ஆக விரித்து சொல்லுகிறார் அமிர்த சாகரர் அவர்கள். குறில், நெடில், உயிர். பிறகு அடுத்த 3 நிலை குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறிப்பு. அடுத்து ஒற்று 2ன்னு பார்த்தோம். ஆயுதமும் மெய்யும். அதோட மெய் 3 நிலை, வல்லினம், மெல்லினம், இடையினம். இறுதி 2 உயிர் மெய்யும் அளபடையும். இவையெல்லாம் எடுத்து அடுத்து நாம அசைக்கு செல்லலாம். செயலினுடைய 2வது உறுப்பு அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. யாப்பிலக்கணப்படி அசை நேரசை, நிறையசை என்று 2ஆக சொல்லப்பெறும். நேரசை, நிறையசை. மொழியியல் அடிப்படையில அசை என்பது சிலபல் என்று சொல்லுவாங்க. சிலபல் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது மொழியியல் ரீதியிலான அசை. அது வேறு நிலை. நம்ம மரபிலக்கணத்தை இப்போது பார்த்துக்கிட்டு நேரசை, நிறையசை எல்லாம் அடிப்படையான செய்திகள் என்றாலும் மீள்பார்வையின் பொருட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரசை என்பது 4 நிலைகளை உடையது. நேரசை என்பது 4 நிலைகளை உடையது. தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் எடுத்து வந்தா அது ஒரு அசை, அது நேரசை. தனிக்குறிலோடு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. பிறகு தனி நெடில் வந்தாலும் நேரசை. தனி நெடிலோடு ஒற்றெடுத்து சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. ஆக குறில் தனித்து, குறில் ஒற்றெடுத்து, நெடில் தனித்து, நெடில் ஒற்று, இந்த வகையில் வந்தால் அது நேரசை என்று சொல்லப்பெறும். அடுத்து நிறையசை பார்ப்போம். நிறையசை 2 குறில் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. அதே குறில் தனித்து வந்தால் நேரசை. இரு குறில் சேர்ந்து வந்தால் நிறையசை. அந்த இரு குறில் சேர்ந்து ஒற்று உடன் சேர்ந்து வந்தால் அதுவும் நிறையசை. குறில் நெடில் இணைந்து வந்தால் கலா, கா குறில் லா நெடில், அது நிறையசை. குறில் மட்டும் தனித்து வந்தா நேர், குறிலோடு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேர். ஆனா இரு குறில் இணைந்து வந்தால் நிறை, குறில் நெடில் இணைந்து வந்தாலும் நிறை. குறில் நெடிலோடு ஒற்று சேர்ந்து கலாம். இதுதான் அசைக்கு அடிப்படையே இந்த நிலைதான். இதற்கு பிறகுதான் நாம் படிப்படியா ஒரு செய்யுளை கட்டமைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க இருக்கோம். நெடில் குறில் இப்படி வந்தா இது ஓரசைன்னு எடுத்துக்க கூடாது. ஆனா குறில் நெடில் வந்தா அது ஓரசை என்று எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம்.
நெடில் குறில் இரண்டும் சேர்ந்து ஓர் அசையாக நாம் கணக்கிடுவது கிடையாது. அதே போன்று ஒற்றெடுத்து வருகிற போது எத்தனை ஒற்று வந்தாலும் அது ஓரொற்றாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை தமிழ்ல அதிகபட்சம் ஈரொற்று சேர்ந்து வரும், அவ்வளவுதான். இரண்டு ஒற்றுக்கள் தமிழில் சேர்ந்து வருகின்றன என்றால் அந்த இரண்டு ஒற்றில் முதல் ஒரு ஒற்றாக ஒரு 3 எழுத்துக்கள் இருக்கலாம். இரு, இயு, இழு. இந்த 3 தான் இரண்டு ஒற்றெழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது முதல் ஒற்றாக இருக்கும். இதை தவிர்த்து மற்ற எந்த இரண்டு ஒற்றும் சேர்ந்து வரவே வராது. குறிப்பா என்ன பண்றாங்க, கற்க அப்படின்னா இப்படி எழுதுறாங்க சிலர்லாம். வல்லொற்று அடுத்து இன்னொரு வல்லொற்று வரவே வராது. சில நேரங்கள் அந்த எழுத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கும், இது போன்று தவறா எழுதுறது. ஈரொற்று தமிழில் சேர்ந்து வந்தால் இரண்டில் முதல் ஒற்றாக இந்த 3ல் ஏதேனும் ஒரு ஒற்றெடுத்து இருக்கும். ஆக நெடில் குறில் ஓரசை ஆவது கிடையாது. ஈரொற்று வந்தாலும் அது ஓரொற்றாகத்தான் அலைகடப் பெறும். அசை நாம பார்த்துட்டோம். 6 உறுப்புகள்ல எடுத்து அசை பார்த்திருக்கிறோம். 3வது சீர். சீர் என்றாலும் சொல். சீர் என்று சொல்லைத்தான் அப்படி நம்ம சொல்றோம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் சீர். இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாகவும் இருக்கும். பாடலின் ஓசைக்கு அடிப்படையாகவும் இருக்கும். இந்த சீர் 4 வகைப்படும். இந்த சீர் 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர். ஒரு அசை மட்டும் வரக்கூடியது ஓரசை சீர், 2 அசைகள் வருவது ஈரசை சீர், 3 அசைகள் வருவது மூவசை சீர், 4 அசைகள் வருவது 4 அசை சீர். யாப்பினுடைய ஆழம் அடிப்படை நாம பார்த்தோம். இப்ப ஆழம் இதிலிருந்து துவங்குகிறது என்றே நாம் எடுத்துக்கலாம். ஓர் அசைச்சீர். ஓர் அசைச்சீர் எத்தனை வகைப்படும் என்றால் 2 வகைப்படும். ஒன்று நேரசை, மற்றொன்று நிறையசை. இவ்வளவுதான். அதுல குற்றியலுகிற நிலையில் வருகிற போது கூடுதலாக வரும். அது நேர்பு நிறைவு என்று பார்க்கிறோம். குற்றியலுகரம் அந்த நிலையில் காசு நேர்பு என்றும் பிறப்பு நிறைவு என்று பார்க்கிறோம். ஆனால் ஓரசை சீர் 2 தான். ஆக நாள், மலர், காசு, பிறப்பு என்று நம்ம பார்க்கிறோம். இயல்பாக நேர் நிறை என்பது குற்றியலுகரத்துல நேர்பு நிறைவு என்றும் நாம குறிப்பிடுறோம். அடுத்து ஈரசை சீர்களுக்கு வருவோம். ஈரசை சீர் 4 வகைப்படும். ஈரசை சீர் 4 வகைப்படும். தேமா, புளிமா, பூவிலம், கருவிலம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை பூவிலம், நிறை நிறை கருவிலம். முதல்ல தேமா, புளிமா, மா என்று முடிகிறது. அதனால் இந்த இரண்டுமே மாச்சீர் என்று குறிப்பிடுறோம். தேமா, புளிமா அந்த இரண்டும் மாச்சீர். அடுத்து கூவிலம், கருவிலம் அது விலம் என்று முடிவதனால விளச்சீர் என்று குறிப்பிடுகிறோம். ஆக ஈரசை சீர்ல மாச்சீர் 2, விளச்சீர் 2. இது ஈரசை சீர். இந்த ஈரசை சீருக்கு வேறு பெயர் முக்கியமானது ஆசிரிய சீர் என்று சொல்லப்பெறும். ஆசிரியப்பா எல்லாமே ஈரசை சீர்ல தான் பாடியிருப்பாங்க. ஆக சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈரசை சீராகத்தான் இருக்கும். எந்த ஒரு பாட்டை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்க, அதை பிரிச்சும் பார்க்கலாம்.
ஆக ஈரசை சீரை ஆசிரிய சீர் என்றும் ஆசிரிய உரிச்சீர் என்றும் ஏர்ச்சீர் என்றும் குறிப்பிடுவோம். ஈரசைச்சீர், மாச்சீர் 2, விளச்சீர் 2, இதனுடைய வேறு பெயர் ஆசிரியச்சீர், ஆசிரிய உரிச்சீர், ஏர்ச்சீர். பாடுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையான ஒரு பாவகை என்று சொல்லலாம். ஆசிரியப்பா எல்லாமே 2 அசையிலேயே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து மூவசைச்சீர். மூவசைச்சீர் 8 வகை பெறும். இல்ல ஈரசைச்சீர் எப்படி நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை என்று பார்த்தோமோ, இந்த 4 பார்த்தோம் ஈரசைச்சீர்ல. இந்த 4லும் இறுதியா நேர் நேர் போட்டா ஒரு 4 கிடைக்கும். 3வது சீரா இறுதியா நிறை நிறை என்று போட்டால் ஒரு 4 கிடைக்கும். ஆக மூவசைச்சீர்ல நேர் இறுதியாக உடைய மூவசைச்சீர் நேரிற்று மூவசைச்சீர்னு சொல்லுவோம். நேரிற்று மூவசைச்சீர். நேரிற்று மூவசைச்சீர். அடுத்து இந்த ஈரசைச்சீர் 4ஓட இறுதியாக நிறை சேர்த்தோம்னா, ஆக நிறையீற்று ஈரசைச்சீர் ஒரு 4 கிடைக்கும். இந்த 8ம் சேர்ந்ததுதான் மூவசைச்சீர் என்று சொல்லப்படுவது. தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் என்பதோடு இறுதியா நேர் சேர்க்கணும். அந்த நேருக்கு தான் காய். ஆக காய்ச்சீர், மூவசைச்சீர்ல காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. இந்த காய்ச்சீருக்கு வேறு பெயர் நேரீற்று மூவசைச்சீர். நேரீற்று மூவசைச்சீர், வெண்பா உரிச்சீர். வெண்பா 3 அசையில பாடப்பெறும். அதுலயும் காய்ச்சீர்ல தான் அமையும். இதை வெண்பா உரிச்சீர் என்றும் நேரீற்று மூவசைச்சீர் என்றும் குறிப்பிடுவோம். ஒவ்வொரு படிநிலையா நம்ம போவோம். அடுத்து நிறை ஈற்று 3 அசைகளுடைய சீர், இதை கனிச்சீர் என்று பார்க்கிறோம். தேமாங்கனி, புளிமாங்கனி, பூவிலங்கனி, கருவிலங்கனி. இதை நம்ம அசை பிரித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். கரு இருகுறில் இணைந்து நிறை, விலங் இருகுறில் ஒற்று, கனி குறில் இணை. ஆக நிறை 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 இது போன்றுதான். அதுக்காக தான் உங்களுக்கு பிரித்தே காண்பிக்கப்பட்டிருக்குது. மூவசைச்சீர், காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4 ஆக 8. அந்த காய்ச்சீருக்கு வேறு பெயர் நேரீற்று மூவசைச்சீர் மற்றும் வெண்பா உரிச்சீர். கனிச்சீருக்கு வேறு பெயர் நிறையீற்று மூவசைச்சீர், வஞ்சி உரிச்சீர். அதுக்கு அடுத்தபடியா இதை எழுதிக்கிட்டீங்களா? எழுதிட்டோம் சார். சரி, இப்ப 4 அசைச்சீர் சற்று ஆழமா போறோம். இந்த 3 அசைச்சீர் 8 பார்த்தோம். அந்த 8ஓட இறுதியா நேர் 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 என்று 8க்கும் சேர்த்தோம்னா அதுல ஒரு 8. பிறகு 8க்குமே நிறை நிறை என்று இறுதியாக 4வது ஒரு அசையை சேர்த்தோம்னா அதுல ஒரு 8. ஆக பூச்சீர் 8, நேர்ச்சீர் 8, 4 அசைச்சீர் மொத்தம் 16. சற்று ஆழமாக விரிந்துதான் போகும். நேர் 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 நேர், தேமான் தன்பூ. நிறை நேர் நேர் நேர், புளிமான் தன்பூ. நிறை நிறை நேர் நேர், கருவிலன் தன்பூ.
நாம சுருக்கமா நேருக்கு நே என்றும் நிறைக்கு நெய் நீ அது மட்டும் கூட போட்டுக்கலாம். 2 இடத்துல ஒரு இடத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டாலுமே போதுமானதா இருக்கும். ஆனா அசை பிரிக்கக்கூடிய அளவில் எடுத்து வேண்டும் அப்படின்னா முழுமையா 2 எழுத்துக்களையும் சேர்த்துதான் எடுக்கணும். நேர் நிறை நேர் நேர் பூவிளம் தன்பூ. ஆக பூச்சீர்ல தன்பூ 4 நரும்பூ 4. நேர்ச்சியில தன்னெயர்ச்சியில் நறுநெயர்ச்சி என்று வரும். நேர் நேர் நிறை நேர் தேமா நரும்பு நிறை நேர் நிறை நேர் புளிமா நரும்பு நிறை 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 நேர் கருவில நரும்பு. நேர் நிறை நிறை நேர் பூவிலன் தன்பூ. விதிகளின் அடிப்படையில மனசுல பதிவு வச்சுக்கலாம். 8-16ல பூச்சீர் 8 நேர்ச்சீர் 8. அந்த 8லயே ஒவ்வொன்றுமே தன் நறு என்கிற நிலையிலே தன்பூ நரும்பு தன்னியல் நறுநியல் என்று வரும். பிறகு இறுதியாக நேர் சேர்க்க ஒரு 8 நாம பார்த்தோம். இந்த 8மே பூச்சீர்கள். 8னுடைய மூவசைச்சீர் 8னுடைய இறுதியாக நிறை என்கிற ஒன்றை சேர்க்க நேர்ச்சீர் 8 கிடைக்கும். இந்த நேர்ச்சீர் தான் இவையெல்லாம். நேர் 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 நிறை தேமா தன்னியல் நிறை நேர் நேர் நிறை புலிமான் தன்னியல் நிறை நிறை நேர் நிறை கருவிலன் தன்னியல் நேர் நிறை நேர் நிறை பூவிலன் தன்னியல். பிறகு நேர் நேர் நிறை நிறை தேமா நறுநியல் நிறை நேர் நிறை நிறை புலிமா நறுநியல் நிறை 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 கருவில நறுநியல் நேர் நிறை 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 கூவில நறுநியல் பூவில நறுநியல். இந்த வகையில் 4 அசைச்சீர்கள் மொத்தம் 16. இந்த 4 அசைச்சீருக்குரிய வேறு பெயர் பொதுச்சீர் என்பது. ஏர்சீர் என்றால் ஈரசைச்சீர், காய்ச்சீர் கனிச்சீர் என்றால் மூவசைச்சீர், பூச்சீர் நேர்சீர் என்றால் 4 அசைச்சீர். அதே போன்று இந்த 4 அசைச்சீருக்கு பொதுச்சீர் என்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த மூவசைச்சீருக்கு யாப்பு அடிப்படையில், இந்த 4 அசைச்சீருக்கு யாப்பு அடிப்படையில பெயர்கள் இல்லையா என்றால், மூவசைச்சீர்ல என்ன பார்த்தோம்? காய்ச்சீருக்கு வெண்பா உரிச்சீர் என்றும் கனிச்சீருக்கு வஞ்சி உரிச்சீர் என்றும் பார்த்தோம். ஆக வெண்பா வஞ்சி, வெண்பா நேரீற்று மூவசைச்சீராகவும் வஞ்சி நிறையீற்று மூவசைச்சீராக இருக்கும். அதே போன்றுதான் இந்த 4 அசைச்சீர்ல அது 4 அசைச்சீரா வந்தாலும் மூவசைச்சீராகத்தான் யாப்புல கணக்கெடுத்துப்பாங்க. ஆக பூச்சீர் வந்தால் அதை காய்ச்சீர் போலதான் எடுத்துப்பாங்க, கனிச்சீர் வந்தால் நேர்ச்சீர் போலதான் எடுத்துப்பாங்க. ஆக வெண்பாவுல ஈரசையோ மூவசையோ அது நேரை இறுதியாக கொண்டு அமையும். அதே போன்றுதான் இந்த வஞ்சி என்பது மூவசைச்சீராகவோ 4 அசைச்சீராகவோ இருந்தாலும் நிறையை இறுதியாக கொண்டு அமைய வேண்டும் வஞ்சிப்பாவிற்கு. சரி, இப்பொழுது நாம ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர்,
நான்கசைச்சீர் என்று 4 சீர்களை பற்றி பார்த்திருக்கிறோம். 4 சீர் மேலும் ஒரு வகையில் சுருக்கமாக பார்த்தா இந்த அட்டவணைப்படியும் நம்ம பார்க்கலாம். தேமா தன்பு, புளிமா தன்பு, பூவிலன் தன்பு, கருவிலன் தன்பு. தேமா நரும்பு, புளிமா நரும்பு, பூவில நரும்பு, கருவில நரும்பு. தேமான் தண்ணியல், புளிமான் தண்ணியல், பூவிலன் தண்ணியல், கருவிலன் தண்ணியல். தேமா நறுணியல், புளிமா நறுணியல், பூவில நறுணியல், கருவில நறுநியல். இந்த 16 நிலையும் 4 சீர்கள். யாப்பின் உறுப்புகளாக இருக்கக்கூடிய 6ல் எடுத்து, அசை, சீர் 3ஐ நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். எடுத்து, அசை, சீர். இதை தொடர்ந்து 4வதாக வரக்கூடியது தலை. செயலின் 4வது உறுப்பு தலை. தலை தட்டுதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அதாவது ஒரு பாட்டுல நிலைமொழி சீர், வருமொழி சீர், அதாவது நின்ற சீர், வரும் சீர் என்று சொல்லுவாங்க. அந்த நின்ற சீரினுடைய இறுதி அசையும் அதற்கு அடுத்து வருகிற சீரினுடைய முதல் அசையும் எப்படி பொருந்துகிறதோ அந்த பொருத்த தன்மைதான் தலை. சில நேரத்தில் அது ஒன்றி வரும், சில நேரத்தில் ஒன்றாமலும் வரும். ஒரு சொல்லின் கடைசி அசையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல்லின் முதல் அசையும் பொருந்துவதுதான் தலை. சீர் 2 தட்டு நிற்றல். சீர் 2ம் அந்த சேர்ந்து நிற்பது, ஒன்றோடு ஒன்று பொருந்தி வருவது, அதுதான் தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் இந்த தலைகள் 7 வகைப்படும். 7 வகைப்படும். மிக மிக முக்கியமான பகுதி யாப்பில். யாப்புல 4வது உறுப்பாக இருக்கக்கூடிய தலை என்பது ஒரு இளமை பருவம் போல. நேர் ஒன்றிய ஆசிரியத்தலை. முதல்ல அந்த 7 பெயர்களையும் நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது என்ன விதி என்பதை நம்ம அடுத்த நிலையில பார்ப்போம். 1 நேரொன்று ஆசிரியத்தலை, 2 நிறையொன்றிய ஆசிரியத்தலை, 3 ஏர்சீர் வெண்டலை, 4 வெண்சீர் வெண்டலை, 5 கலித்தலை. முதல்ல நேர் ஒன்றியது, நிறை ஒன்றியது ஆசிரியப்பா. 3வது ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. அடுத்த 2ம் வெண்தலை, வெண்பா. 5வது கலிப்பா, கலித்தலை. 6வது வஞ்சிப்பா, அது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. இப்படியாக 7 இருக்கும். முதல்ல அந்த 7 பெயர்கள்: நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. நேரொன்று ஆசிரியத்தலை என்பது மாமுன் நேர். ஆசிரியப்பானா ஈரசை சீர் என்று பார்த்துட்டோம். 2 அசை தான் இருக்கும். அந்த 2 ஈரசை சீர்கள் மொத்தம் 4 என்று பார்த்திருக்கும். தேமா, புளிமா, பூவிலம், கருவிலம். ஆக மாச்சீர் 2, விளச்சீர் 2. ஆக தலை 7ல இந்த முதல் 3மே ஈரசை சீர்கள் தான். ஈரசை சீர்கள் தான். முதல் 3 தலையும் ஈரசை சீர். அதில் தேமா, புளிமா என்கிற அசை வந்து அதற்கு அடுத்து வருகிற சொல்லின் முதலசை நேர் என்று முடிந்தால் அது நேரொன்றிய ஆசிரியத்தலை. இங்க பாருங்க, பாரி நேர் நேர்,
நேர் நேர் தேமா. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லு பாரி. இந்த சொல்லோட முதலசை பா, நேர் தான். ஆக இது தேமா மாச்சீர். இந்த மாவுக்கு முன்பாக நேர் வருகிறது. இது மாமுன் நேர். இந்த மாமுன் நேர் வந்தால் அது நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. அடுத்து பூவிலம் கருவிலம், இது விளச்சு. இந்த பூவிலம் கருவிலம் என்கிற அந்த நிலை ஈரசை அதற்கு அடுத்து நிறை வந்தால், விலமுன் நிறை வந்தால் அது ஏர்சி சாரி நேர் ஒன்றிய நிறை, நிறை ஒன்றிய ஆசிரியத்தல். இந்த உதாரணம் பாருங்க. பலர் புகழ் கபிலர். பலர் நிறை குறிலினை உற்று, புகழ் குறிலினை உற்று நிறை, நிறை 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 கருவிலமா. அந்த கருவிலத்திற்கு முன்பாக கபிலர் கபி குறிலினை நிறை. ஆக விலமுன் நிறை வருகிற போது அது நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. மூன்றாவது ஏர்சீர் வெண்டலை. இந்த ஏர்சீர் வெண்டலை என்பது மாமுன் நிறையும் விலமுன் நேரும். மேல நாம முதல்ல பார்த்தது நேரொன்றிய ஆசிரியத்தலைக்கு மாமுன் நேர், நிறையொன்றிய ஆசிரியத்தலைத்துக்கு விலமுன் நிறை. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வந்தா அது ஏர்சீர் வெண்டலை. அகர முதல, அகர நிறை நேர், நிறை நேர் என்ன வரும்? புலிமா மாச்சிரா. முதல முத குறிலினை நிறை. அந்த மாச்சீர் மாவுக்கு முன்பாக மாமுன் நிறை. அடுத்து நிலவரை நீல் புகழ். நில குறிலினை வரை குறில் நெடில். நெடில் குறில் தான் சேர்ந்து வராது, குறில் நெடில் சேர்ந்து வரும். ஆக நிறை நிறை கருவிலம். ஆக விளச்சீர் விலமுன் நேர் ஒற்று, நெடில் ஒற்று. நெடில் ஒற்றுன்னா நேரசி, விலமுன் நேர். மாமுன் நிறையும் விலமுன் நேரும் ஏர்சீர் வெண்டலை. இது மூன்றாவது. ஆக ஈரசைச்சீர்கள் முடிஞ்சது நமக்கு. முதல் 3 தலைக்கும் ஈரசைச்சீர்கள். மாச்சீர் விளச்சீர் பார்த்துட்டோம். அடுத்து மூவசைச்சீருக்கு வருவோம். காய்ச்சீர் கனிச்சீர் என்று இருக்கு. 3 அசைக்கு மேல எத்தனை வந்தாலும் அது மூவசைச்சீராகத்தான் நம்ம கணக்குல எடுத்துப்போம். அந்த வகையில இந்த காய் முன் நேர் வந்தால் காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4, மூவசைச்சீர் 8 என்று பார்த்திருக்கோம். இந்த காய் முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. யாதானும் நாடாமல், யாதானும் நேர் நேர் நேர், நேர் 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 தேமாங்காய். நாடாமல் நேர் நேர் நேர். ஆக காய் முன் நேர், இது வெண்சீர் வெண்டலை. இப்படி வருவது. ஐந்தாவது கலித்தலை. இந்த 7ல இது பலமுறை தேர்வுல கேட்கப்பட்டது. காய் முன் நிறை என்று கொடுத்துட்டு இது எவ்வகை தலைக்கு உரியது என்று பலமுறை தேர்வில் இடம்பெற்றது. காய் முன் நிறை வந்தால் பாருங்க, தாமரைப்பூ குளத்தினிலே. தாமரைப்பூ குளத்தினிலே நேர் நிறை நேர், நேர் நிறை பூவிலம், பூ நேர். ஆக இந்த காய் முன்
குல குறிலினை ஒற்று, இது நிறைதன. ஆக காய்முன் நிறை வந்தால் அது கலித்தலை. முதல்ல ஈரசைச்சர் 3க்கு முடிச்சிட்டோம். மூவசைச்சர்ல முதல்ல காய்முன் நேர் பார்க்கிறோம், அப்புறம் காய்முன் நிறை பார்க்கிறோம். காய்முன் நேர் வந்தா வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. இறுதியாக வஞ்சிப்பாவிற்கு வர. இதுல ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்று 2. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. கனிச்சீர் தான் வஞ்சித்தலைக்கு உரியது. காய்ச்சீர் என்பது வெண்டலைக்கும் கலித்தலைக்கும் உரியது. காய்ச்சீர், கனிச்சீர் வஞ்சிக்கு உரியது. அந்த கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. செந்தாமரை குளத்தினிலே, செந்து நேர், தா நேர், மறை நிறை, நேர் நேர் தேமா கனி, தேமாங்கனி. ஆக கனிக்கு முன்பாக குல நிறை, கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. காய்முன் நிறைனா கலித்தலை, கனிமுன் நிறை என்றால் ஒன்றிய வஞ்சித்தலை. வஞ்சினாலே ஒரு குறியீட்டுக்காக நான் சொல்றேன். வஞ்சினாலே ஒரு பெண், பெண் என்றாலே இனிமை தானே, இனிமைனாலே அது பழம் தானே, கனி. ஆக வஞ்சினா கனிதான், காய் இல்லை. அதுல கனி, கனி என்பதே நிறைதான், அசை பிரிச்சு பார்த்தோம்னா. அப்போ கனி முன் நிறை வந்தா அந்த வஞ்சி ஒன்றும் ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் அது ஒன்றாத வஞ்சித்தலை. வானில் வளர் திங்கள் அன்ன, திங்கள் அன்ன, வா நேர் நில் நேர் வளர் நிறை, நேர் நேர் தேமா வளர் நிறை, நேர் நேர் நிறை தேமாங்கனி. அந்த கனிக்கு முன்பாக திங்கு நேர் வருது. ஆக கனி முன்னேர் ஒன்றா வஞ்சித்தலை. இந்த அடிப்படையில தாங்க மரபு கவிதைகள் இயற்றப்படுகின்றன. ஆக இந்த தலைகள் மொத்தம் 7 சுருக்கமா இங்க கொடுத்திருக்கோம். இதை அப்படியே ஓய்வு நேரத்துல மனக்கண் முன் வேகமாக அசை போட்டு பார்க்கணும். நேரொன்றாசிரியத்தலை, நிறையொன்றாசிரியத்தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. முதல் 3ம் ஈரசைச்சீருக்குரியவை, அடுத்த 4ம் மூவசைச்சீருக்குரியவை. 3க்கு மேல போனாலும் மூவசைச்சீராக நம்ம கணக்கெடுப்போம். அதில் மாமுன்னேர் நேரொன்றாசிரியத்தலை, விளமுன்னிறை நிறையொன்றாசிரியத்தலை, மாமுன் நிறையும் விளமுன்னேரும் ஏர்சீர் வெண்டலை. 3 அசைச்சீர்ல காய்ச்சீர் என்பது வெண்டலைக்கும் கலித்தலைக்கும் உரியன. கனிச்சீர் என்பவை வஞ்சித்தலைக்கு உரியன. அதில் காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் கலித்தலை, கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து செயலுக்குரிய இன்னும் 2 உறுப்புகள் இருக்கின்றன. செய்திகளை பார்க்கிறோமா? அடுத்த தொடை கூட அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு இது பார்த்துட்டு நம்ம சற்று மீள் பார்வை செய்வோம். நம்ம பார்த்த செய்திகள் எல்லாம். செயலுக்குரிய உறுப்பு 5வது உறுப்பு அடி. மொத்த உறுப்புகள் எடுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று பார்த்திருக்கோம். இதில் 5வது உறுப்பாக அடி. அடி என்பது 5 வகைப்படும். செயல் உறுப்பு அடி 5 வகைப்படும். 2ம்
இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி. அது குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கடி நெடிலடி என்று 5 வகைப்படும். குரலடி 2 சீர்களை கொண்டது. குரலடி 2 சீர்கள் ஆக 2. அடுத்து சிந்தடி 3. சிந்துனாலே 3, குரல்னா 2. அளவடி 4 சீர்களை கொண்டது. 4 சீர்களை கொண்டது அளவடி. நெடிலடி அளவுனாலே 4. அடுத்து நெடில்னா 5. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. கழி நெடிலடி என்பது 6 சீர் அல்லது அதற்கும் அதிகமான சீர்களை கொண்டது. இப்ப 6 சீர் வந்தா 6 சீர் கழி நெடிலடி, 7 சீர்கள் வந்தால் 7 சீர் கழி நெடிலடி, 8 சீர்கள் வந்தால் எண் சீர் கழி நெடிலடி என்றெல்லாம் பார்த்திருக்கோம். 8 சீர்களுக்கு மிகுதியாக எனக்கு தெரிந்து நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தா அந்த பெயர் அப்படியே தொடர்ந்து கொண்டே போகும். ஆக அடி 5, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி. குரலடி 2 சீர்கள், சிந்தடி 3 சீர்கள், அளவடி 4 சீர்கள், நெடிலடி 5 சீர்கள், கழி நெடிலடி 6 சீர் அல்லது அதற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டது. இந்த பா வகை 4 பார்த்திருக்கும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இதற்கெல்லாம் குறைந்தபட்ச அடி எல்லை என்று பார்த்தால் வெண்பா குறைந்தபட்சம் 2 அடிகளை உடையது. ஆசிரியப்பா குறைந்தபட்சம் 3 அடிகளை உடையது. சங்க இலக்கியம் எல்லாமே ஆசிரியப்பா தான். ஆசிரியப்பாவுல குறைந்த அடியே 3 தான். 3 அடி கொண்ட சங்க இலக்கிய பாடல் தொகுப்பு. ஐங்குறு 100 நம்ம பார்க்கிறோம். அடுத்து வஞ்சிப்பாவும் குறைந்தது 3 அடிகள், கலிப்பா குறைந்தது 4 அடிகள். அதிகபட்சம் அடி பேரல் என்பது 4 வகை பாவிற்கும் வரம்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். 4 வகை பாவிற்கும் வரம்பு இல்லை. சரி, இதுவரைக்கும் நாம செய்யுள் உறுப்புகள் 5 உறுப்புகளை பார்த்திருக்கிறோம். செய்யுள் உறுப்புகள் 5ஐ நாம் இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். இந்த 5ஐயும் இப்பொழுது நாம சற்றே மீள்பார்வை செய்யலாம். முதலில் யாப்பிரங்கல காரிகை என்கிற அந்த நூல் பற்றிய அமைப்பு முறையை நாம பார்த்தோம். இது யாப்பிரங்கலம் என்கிற நூலுக்கு துணையாக எழுதப்பட்டது. இந்த நூலை அமிர்த சாகரர் அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் துவக்கமாக பார்த்து, பிறகு இந்த நூல் பாவகையால் பெயர் பெற்றது, பெண்ணை முன்னிறுத்தி பாடும் மகடு முன்னிலையில் அமைந்தது என்றும், அமைப்பு நூல் அமைப்பு 3 இயல்கள், 44 கட்டளை கலைத்துறை பாக்கள். அதுல உறுப்பியலில் 20 காரிகை, செய்யுளியல் 15 காரிகை, ஒழிபியல் 9 காரிகை, மொத்தம் 44 காரிகை. இந்த 44ஓடு உதாரணத்திற்காக நினைப்பு காரிகைகள் ஒரு 15 காரிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
கட்டளை கலித்துறை பா என்றால் கட்டளை கலித்துறை என்பது எழுத்து எண்ணி பாடக்கூடியது. அதில் நேரசை முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை ஒரு அடிக்கு 16 எழுத்துக்கள் வீதம், ஒரு பாடலுக்கு 64 எழுத்துக்களை கொண்டிருக்கும். நிறையசை முதலாக கொண்ட கட்டளை கலித்துறை ஒரு அடிக்கு 17 எழுத்துக்கள் வீதம், மொத்தம் ஒரு பாட்டுக்கு 68 எழுத்துக்களை கொண்டிருக்கும். காக்கை பாடினியத்தை பின்பற்றி எழுதப்பட்டது. செயலின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் 13. பிறகு அசை என்பது எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது. யாப்பிலக்கணத்தின்படி அசைகள் 2: ஒன்று நேரசை, மற்றொன்று நிறையசை. மூன்றாவது சீர். சீர் என்பது 4 வகைப்படும்: ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நான்கசைச்சீர். ஓரசைச்சீருக்கு அசைச்சீர் என்று பெயர். ஓரசைச்சீர் 2 வகைப்படும். ஈரசைச்சீருக்கு இயற்சீர், ஆசிரியச்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்று பெயர். ஈரசைச்சீர் 4 வகைப்படும். மூவசைச்சீர் 8 வகைப்படும். அதில் நேரீற்று மூவசைச்சீர் 4, இது வெண்பா உரிச்சீர் என்று குறிப்பிடப்பெறும். நிறையீற்று மூவசைச்சீர் 4, அதாவது கனிச்சீர், இது வஞ்சி உரிச்சீர் என்று குறிப்பிடப்பெறும். நான்கசைச்சீரில் பூச்சீர் 8, நேர்ச்சீர் 8, ஆக மொத்தம் 16. நான்காவது உறுப்பு தலை. தலை என்பது ஒரு சீரின் ஈற்றசையும் வருகிற சீரின் முதலசையும் பொருந்துவதுதான் தலை என்பது. இது 7 வகைப்படும். பிறகு அடுத்த 5வது உறுப்பு அடி. அடி என்பது 5 வகைப்படும்: குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. இந்த அடியை பாதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த 4 வகை பாவிற்கும் அடி சிற்றலை. வெண்பாவிற்கு 2 அடி சிற்றலை, ஆசிரியப்பா 3 அடி சிற்றலை, வஞ்சிப்பா 3 அடி சிற்றலை, கலிப்பா 4 அடி சிற்றலை. 4 வகை பாவிற்கும் பேரெல்லை என்கிற வரம்பு இல்லை என்கிற அளவில் இன்றைக்கு நாம் யாப்பிலக்கணம் பற்றிய ஒரு முதல் வகுப்பாக இந்த செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து அடுத்த செய்திகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அளவில் இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். அனைவருக்கும்